ஸ்வாதி, பரிமளா, ஸ்வாதி எப்படி இருக்கடி? பார்த்தா தெரியல, பிரமாதமா இருக்கு. நம்ம பார்த்து ஒரு 3 வருஷம் இருக்கும்ல? இருக்கும். ஆமா, அன்னைக்கு ஜவுளி கடையில கொடுத்த போன் நம்பர் அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணவே இல்லையே, ஏன்? அத ஏண்டி கேக்குற? அந்த நம்பரை ஒரு தடிய கலெக்ட் பண்ணிட்டான். அப்புறமா கால் பண்ணி அழகா இருக்கீங்க, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி இப்படின்னு டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டான். சரிதான் போடா வெண்ணன்னு நினைச்சிட்டு நானே சிம்ம தூக்கி போட்டுட்டேன். அது சரி, இவ்ளோ பேசுறியே, நீ ஏண்டி உன் நம்பரை மாத்துன? அதை ஏண்டி கேக்குற? ஃபேன்சியா இருக்கேன்னு அந்த நம்பரை வாங்கினேன். எனக்கு முன்னாடியே அந்த நம்பர் ஒரு கடைக்காரன் வச்சிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. வர கால எல்லாம் கடை ஏன் வாங்கின, வட்டிய கட்டுன்னு ஒரே டார்ச்சர். எங்க அப்பாக்கு கோவம் வந்துருச்சு, சிம்மையே உடைச்சு போட்டாரு. ஓ சரி சரி, நீ வந்த பதட்டத்துல உள்ள கூப்பிடாம உன்னை இங்கே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கமா? உள்ள வா, வாடி உட்காரு. நான் போய் ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரேன். ஆமா, எப்படி நீ வீட கண்டுபிடிச்ச? அன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு போயிருந்தேன்டி. அப்ப பஸ்ல போகும்போது வாசல்ல நீ கோலம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்தேன். சரி, அதான் நீ இங்க இருக்கன்னு தெரிஞ்சது, அதான் வந்துட்டு போலான்னு. நேத்தே நான் வந்திருப்பேன், வேலை அதிகம் அதான். ஓ சரி சரி, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடு. எதுக்குடி? எனக்கு தண்ணி போதும். ஏய், ஏறக்குறைய இது அப்படிதான் இருக்கும், குடி. ஆமா, எங்க ஒர்க் பண்ற? ஃபாரின் எம்என்சில. நிஜமாவாடி சொல்ற? ஆமா, ஏன்? சரி, அங்க என்ன வேலை உனக்கு? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்கல்ல, அவங்க பாஸ்போர்ட், வேலைக்கு அப்ளை பண்ற கம்பெனி, இத பத்தி எல்லாம் விசாரிச்சு விசா கொடுப்பார்ல ஒரு ஆபீசர், அவருக்கு நான் அசிஸ்டன்ட். ஒரு நிமிஷம். என்னடி? எழுந்துரு. என்னடி? எழுந்துரு. என்னடி சொல்லு. அம்மாடி, என் லைஃப்ல ஒரு லிஃப்ட் வர வேண்டிய டைம் எப்படா வரும்னு காத்துட்டு இருந்தேன். தினம் நான் பிரேயர் பண்ணதுக்கு பலன் கை மேல வந்துருச்சுடி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, எனக்கு வெளிநாடு போகணும். சுத்தி பார்க்கவா? ஆமா, கையில இருக்கிற காசை கரியாக்கிட்டு ஊரை சுத்தி பாப்பாங்களா? நீ வேற, வெளிநாட்டுல போய் வேலை பாத்துக்கிட்டு அப்படியே ஊரை சுத்தி பாக்கணும். எதுக்குடி இந்த விபரீத ஆசலா? நம்ம நாட்டுல சுதந்திரமா வாழ்றத விட்டுட்டு வெளிநாட்டுல போய் அடிமையா வாழணும்ன்றியே. என்னடி நீ படிக்காதவ மாதிரி பேசிட்டு இருக்க? நாம பாக்குற வேலைக்கு இங்க கிடைக்கிற சம்பளத்தை விட வெளிநாட்டுல 20 மடங்கு அதிகம். தெரியும்ல உனக்கு? அதே அளவுக்கு செலவும் அதிகம், ரிஸ்கும் அதிகம். ஆமா, அதெல்லாம் விடு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல உனக்கு யார் வெளிநாட்டுல வேலை தரா, அத சொல்லு. அதுக்கெல்லாம் ஒரு லிங்க் இருக்குடி. அவங்க அங்க இருக்கிற ஹாஸ்பிடல்ல நர்ஸ் வேலைக்கு இன்டர்வியூ கூட ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நேத்து தாண்டி கால் பண்ணி சொன்னாங்க. ப்ராப்பர் பேப்பர்ஸ், விசா ஆபீஸ்ல ஒரு லிங்க், இதெல்லாம் கரெக்டா இருந்தா உடனே வேலை நடக்கும்னு சொல்லிட்டாங்கடி. கரெக்டா நீ வந்து நிக்கிற. அம்மாடி, நீ இவ்ளோ தூரம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றது? சரி சொல்லு, நான் என்ன பண்ணணும்? எனக்கு விசா ஏற்பாடு பண்ணி தரணும்டி. உன்னோட டாக்குமெண்ட் பேப்பர் எல்லாத்துலயும் ஒரிஜினல் கொடு. ஏதாவது ஒண்ணு சரியில்லைனாலும் விசா அத்தாரிட்டி ஆபீசர் ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. அதெல்லாம் சரியா இருந்தா நானே அப்ளை பண்ண மாட்டேனா? சில டாக்குமெண்ட்ஸ் நீ யார் மூலமாவது அரேஞ்ச் பண்ணி தரணும்டி. ப்ளீஸ் டி. சரி அரேஞ்ச் பண்ணி தரேன். நீ வெளிநாட்டுக்கு போறது கன்ஃபார்ம், ஓகேவா? யாரு வெளிநாட்டுக்கு போறது? ஆன்ட்டி, எப்படி இருக்கீங்க? ஆன்ட்டி, உடம்பு பரவாயில்லைங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. கோயிலுக்கு போயிட்டு வந்த, இந்த பிரசாதம் நீயே எடுத்துக்க, சாப்பிடுங்க. இன்னைக்குதான் எழுந்து நடக்கிறீங்க போல இருக்கு. ஆமாமா. ஆனா உங்களை பார்த்தா அப்படி சொல்லவே மாட்டாங்க ஆன்ட்டி. பரிமளா, ஆன்ட்டிய பார்த்தா பேஷண்ட் மாதிரி இருக்காங்களா? பேஷண்டா? இவங்களா? ஏய் விளையாடாதடி. பாத்தீங்களா ஆன்ட்டி, நான் சொல்லல? 10 days முன்னாடி தாண்டி உங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடந்தது. நம்பவே முடியலப்பா, நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க. அதுதாம்மா சுவாதியோட திறமை. யாருமே சுவாதிய ஒரு நர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. பேஷண்ட் அம்மா மாதிரி பாத்துக்குவா. அப்படி பாத்துக்கிட்டதுனால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். ஓகே ஓகே, இதே மாதிரி சுவாதிய வெளிநாட்டிலே புகழணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணணும். அருண், பெட் காஃபி கொண்டு வா. நீயே வந்து எடுத்துக்கப்பா.
ஏய் ஏய்! ஏடா எனக்கு பெட் காஃபி கொடுக்க சொன்ன நீ உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கியா குடுறாத ஏய் ஏ அப்பா எதுக்குடா என்ன எட்டு வச்சா நான் உன்னை பெத்தவன்டா அப்படித்தான்டா உதப்பேன் அப்படிதான் உழைப்பா என்ன எட்டு வச்சல உன என்ன பண்ற பாரா ஏய்
enjoyed this video. Kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.